இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 2025 பட்ஜெட் ஃபீட்பேக் சென்டர் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர். அதில் வந்த பகுதி பின்னம் தொடர்பான கேள்வியை பார்ப்போம். பகுதி பின்னம் தொடர்பான கேள்வி இதில் பாருங்க, முதல்ல சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் வர்க்கம் என காட்டுக. அப்போ நான் முதலாவது எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன், இடப்பக்கத்தில் இருக்கிறது அப்படி எழுதியிருக்கிறேன். இவ்வளோத்தையும் சுருக்கும் போது எனக்கு என்ன வரணும்? எக்ஸ் வர்க்கம் வரணும். சரியோ? சுருக்கின பண்ணா எக்ஸ் வர்க்கம், இதை நீங்கள் சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? -3x தான் வரும். அதாவது இப்போ இந்த சுருக்கள் ஈஸி. அதாவது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் பாருங்க என்னது? குறி ப்ளஸ் தான் இருக்குது. அதே குணகம் எத்தின குணகம் 1. அப்போ இப்படி வர டைமில் நீங்கள் தாராளமாக இந்த -1 -2 என்ன செய்யலாம்? கூட்டலாம். கூட்டி போட்டு எக்ஸ் என்று போடலாம். ஸோ -1 -2 -3x ப்ளஸ் என்ன வரப்போகுது? 2 கொண்டு வரப்போகுது. மைனஸ் இதுக்கு நீங்கள் சரி இவர் அடைப்பு நிற்கணுமெண்டா -x ப்ளஸ் 2 அங்கால ஒரு ப்ளஸ் 4x -4 எக்ஸ் வர்க்கம் சொல்கிறது வரப்போகுது. அடுத்தது இதில் பாருங்க -3x -xம் -4x என்று வரப்போகுது. ப்ளஸ் 2 2 4. அடுத்தது ஒரு ப்ளஸ் 4x இருக்குது, -4 இருக்குது. -4. ஸோ இப்போ நாங்கள் வெட்டுறதை திரும்ப வெட்டி காட்டுவோம். -4x 4x இல்லை, 4ம் இந்த -4ம் இல்லை. ஸோ ஆன்சர் எக்ஸ் வர்க்கம் வந்திருக்குது. இவர் யார்? இது வந்து RHS. இது எல்லாரும் செய்யணும். இது எல்லாரும் செய்வோம். ரைட்டோ? ரைட். இது என்ன சிம்பிளான ஒரு சுருக்கள் தானே? ரைட். இது செஞ்சோம். இனி என்ன சொல்கிறாங்க? இதிலிருந்து ஐ பகுதி பின்னங்களாக்குக சொல்லிக்கிறாங்க. எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் -1 இன்ட்டு எக்ஸ் -2 ஐ பகுதி பின்னங்கள் ஆக்குவா. எதிலிருந்து கொண்டு? இதிலிருந்து கொண்டு. அப்போ ஏற்கனவே இப்போ எல்ஹெச்எஸ் RHS எடுத்துருக்கணும் இல்லையோ, அதில் இருந்து கொண்டு தான் நீங்கள் பகுதி பின்னத்தை போகணும். பிறகு நீங்கள் பகுதி பின்னத்துக்கு நீங்கள் இந்த கீழிக்கு பதிலாக நீ திருப்பி எழுதக்கூடாது. அப்படி ஏ ப்ளஸ் இதுக்கு பகுதி பின்னம் பண்ணினீங்கண்டா மேலேயும் கீழேயும் சேமான அடுக்கு எக்ஸினுடைய அடுக்கு எக்ஸ் வர்க்கம் கீழேயும் எக்ஸ் வர்க்கம். அப்போ முன்னுக்கு ஏ ப்ளஸ் ரெண்டு வந்து அப்புறம் என்ன வரப்போகுது? பிங்கிள் எக்ஸைய உண்டு. அடுத்தது சிங்கிள் என்ன வரப்போகுது? சக சிங்கிள் எக்ஸை 2 வந்திருக்கும். எக்ஸை 2 வரும். நீங்கள் இப்படி எழுதி போகக்கூடாது. அவன் என்ன சொல்கிறான்? என காட்டுக இதிலிருந்து இந்த பகுதி பின்னத்தை உயிர்த்தெரியட்டுமா? இதிலிருந்து. அப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த எல்ஹெச்எஸ் RHS செஞ்சிட்டீங்க. அதில் இருந்து கொண்டு தான் அந்த பகுதி பின்னத்தை நீங்கள் என்ன செய்யணும்? உயிர்த்தெரியணும். சரியோ? ரைட். அப்போ அவனுக்குனே சொன்னது அப்படி எழுதி கொள்ளுவோம். எக்ஸை 1 இன்ட்டு எக்ஸை 2 பகுதி பின்னம் என்று சொல்கிறது நல்ல ஈஸியான பாடம் உண்டு. நீங்கள் பிள்ளையே விடாமல் ஃபுல்லாக மார்க்ஸ் எடுக்கலாம். 25 மார்க்ஸ்ண்டா 1000க்கு 25 மார்க்ஸ்ண்டா அந்த 25 மார்க்ஸும் வடிவம் எடுக்கலாம். எக்ஸை 1 என்ன வரப்போகுது? 7x இருக்கும். எங்களுக்கு பாருங்கோ என்ன பகுதி பின்னத்தை உயிர்த்தெரிய சொல்லி இருக்குது? எக்ஸ் வர்க்கம் இருக்குது, கீழே என்ன இருக்குது? எக்ஸை 1ம் எக்ஸை 2ம் எக்ஸை 1ம் எக்ஸை 2ம். ஸோ என்ன செய்யறேன்? இந்த சாம்பாட்டுக்கு எல்லா 2 பக்கம் யாரால பிரிப்பான்? எக்ஸை 1 என்ன பகுதி பின்னம் வேணுமோ அப்போ அந்த பகுதி பின்னத்துக்கு கீழே இருக்கிற பகுதியால் பிரித்து விட வேண்டியதான். அந்த பகுதியால் பிரிப்போம். என்ன பகுதி இருக்குது? எக்ஸை 1ம் எக்ஸை 2ம் எல்லா பக்கம் பிரிப்போம். பிரிச்சமெண்டா நீங்கள் பிரிக்கிறது என்ன செய்யலாம்? தனித்தனியாக போட்டு கொள்ளலாம். ஸோ இங்கேயும் வர வேண்டியது எக்ஸை 1 எக்ஸை 2 தனித்தனியாக போட்டு கொள்ளலாம். அடுத்தது இவருக்கு கீழேயும் வரப்போகிறது எக்ஸை 1 ஒரு ஸ்டெப்பில் போட்டு காட்டுங்க. போட்டு காட்டிட்டு வெட்டுங்க மேலேங்களை. இந்த ஒரடியாக வெட்டி காட்டாமல் ஒரு ஸ்டெப்பில் போட்டு காட்டி போட்டு பிறகு வெட்டும். இதுக்கு கீழேயும் என்ன வரப்போகுது? ரைட். கொஞ்சம் நெருக்கமாக தான் வரப்போகுது. ரைட். எக்ஸை 1ம் அடுத்தது எக்ஸை 2ம். இப்போ வேணுமெண்டா என்ன செய்யுங்க? இப்போ தான் வெட்டி நீங்கள் காட்டுங்க. இப்போ வெட்டி காட்டினமெண்டா
ஆரை வெட்ட போகுது இதில் ஃபுல்லாக விட்டு போட்டுரும் என்ன ஃபுல்லாக அப்படியே விட்டு போட்டுரும். இதில் ஒரு எக்ஸை 2 ஒரு எக்ஸை 2 இதில் ஒரு எக்ஸை 1 இதில் ஒரு எக்ஸை 1 அவ்வளோ விட்டு போகுது. வெட்டுப்பட்டா நான் வலை பக்கத்தை இருக்கிறத இடப்பது கொண்டு எழுதுகிறேன். அந்த பகுதி பின்னத்தை அந்த பகுதி பின்னம் எக்ஸ் இருக்கத்துங்கு எக்ஸை 1 அடுத்தது எக்ஸை 2 ரைட் சமன் தான் மாறது. நான் சர்வ சமனாக போடுறேன், அது பிரச்சனை இல்லை. சர்வ சமன் ரைட். பார்த்தீங்கன்னா முன்னுக்கு என்ன வெட்டுப்பட்ட ஒரு ஒன்று இருக்குது, ஒன்று மைனஸ் ஒன்றுங்கோல் என்ன இருக்குது, எக்ஸைய ஒன்று இருக்குது, எக்ஸைய ஒன்று. அடுத்தது சக 4 எக்ஸைய 2. பாருங்க இங்கே சும்மா நார்மலாக நீங்கள் பகுதி பின்னமாக்கினாலும் இதே ஆன்சர் தான் வந்திருக்கு. என்னென்னு வர்றது பாருங்க, முன்னுக்கு ஏ என்ற ஒரு மாறிலி வந்திருக்கு, ஏ என்ற மாறிலி உண்டு, பி என்ற ஆன்சர் எத்தனை வந்திருக்கணும், -1 வந்திருக்கு, சி என்று சொல்றது எத்தனை வந்திருக்கு, 4 வந்திருக்கு. ஸோ இந்த பகுதி பின்னம் சரியாக தான் வந்திருக்கு. ரைட். அடுத்தது ஐ பகுதி பின்னங்கள் ஆக்குக. இதிலிருந்து 3x2 x1 x2 பகுதி பின்னங்களை உய்த்திரிக. அப்போ இவரும் இதில் உய்த்திரியணும். இப்போ கண்ட பகுதி பின்னத்தில் இருந்துதான் என்ன செய்யணும், அந்த பகுதி பின்னத்தை உய்த்திரிக்கணும். இப்போ வழியாக பாருங்கோ, இப்போ கண்ட பகுதி பின்னத்துக்கும் இப்போ உய்த்தெரிய வேண்டிய பகுதி பின்னத்துக்கும் வளமை எப்படி உய்த்தெரியினாங்க. பகுதி பின்னம் கீழே இருக்க அடியை பார்ப்போம், அங்கே இருக்கிற அடியை பார்ப்போம், அடி டிஃப்ரெண்ட் வேற சேஞ்ச் ஆகிருக்கா, என்ன போட்டு சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு நாங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற அடி என்னது, சேம் அடி தான், அங்கே இருக்கிற அடி சேம் அடி. அடின்னு சொல்கிறது பகுதி, என்ன பகுதி வந்து 2க்கும் சேமான பகுதி தான் இருக்குது. ஸோ பகுதி வந்து இங்கே 2க்கும் எங்களுக்கு என்ன செய்யலை, சேஞ்ச் ஆகலை. சேஞ்ச் ஆகாட்டி என்ன நடந்திருக்குது, இந்த ஒரு பகுதி பின்னத்தோட முன்னுக்கு ஒரு ஏதோ ஒரு பெருமானம் ஏதோ கூட்டுப்பட்டு தான், ஏதோ 2 ஒரு 3 ஏதோ உண்டு கூட்டுப்பட்டு தான் என்ன செய்யலாம், அப்படி ஒரு பகுதி பின்னம் வந்திருக்கும். அப்போ அடி சேஞ்ச் ஆகலான்னு என்ன விளங்கும், ஏதோ ஒரு நம்பர்ஸை ஏதோ ஒன்று முன்னுக்கு கூட்டுப்பட்டுருக்கு, கூட்டுப்பட்டபடியாகத்தான் என்னது அந்த அடி வந்து சேஞ்ச் ஆகாமலே இருக்குது. ரைட்டோ. அப்போ நான் என்ன செய்கிறேன் பாருங்கோ, எனக்கு விளங்கிட்டு மேலே பாருங்கோ என்ன காட்டணும், 3x2 காட்ட வேண்டியது அங்கே சரியா. பாருங்க இதில் என்ன காட்ட வேண்டியது, 3x2 தான் காட்டணும். 3x2 எனக்கு எந்த பகுதி பின்னத்தில் என்ன இருக்குது, எக்ஸ் சர்க்கம் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் சர்க்கம் மட்டும் சொல்கிறவரை என்ன செய்யணும், இல்லாமல் போகணும். எக்ஸ் சர்க்கம் மட்டும் இல்லாமல் போக மாட்டா, யோசிச்சு பாருங்கோ. இதை நீங்கள் அடப்புக்கு நீக்கும் போது என்ன வரும், எக்ஸ் சர்க்கம் வரும். எக்ஸ் சர்க்கம்ண்டா சும்மா இதில் ஒரு சக கொண்ட போட்டாலே என்ன நடந்திருக்கு நினைக்கிறீங்க, இதை நீங்கள் குறுக்க பெருக்க நேரம் எக்ஸ் சர்க்கம் ஒன்று வந்து எக்ஸ் சர்க்கமும் கூட்டுப்பட்டு என்ன வந்துடும், 2x சர்க்கம் தான் வந்துடும், எக்ஸ் சர்க்கம் இல்லாமல் போகாது. அப்போ உங்களை உலங்கிடும் கட்டாயம் ஒரு முன்னுக்கு ஒரு -1 நீங்கள் பெருக்கி விட்டீங்கன்றா அது என்ன நடக்கும் பாருங்க, பொம்சி எடுத்து பாருங்க. இதால் வர எக்ஸ் சர்க்கமும் இந்த -1 பெருக்கப்பட்டா -x இருக்கும், அந்த -x சர்க்கமும் மேலே இருக்கிற எக்ஸ் சர்க்கம் கூட்டுப்படும் போது அந்த எக்ஸ் சர்க்கம் என்ன செஞ்சிடும், இல்லாமல் போயிடும். சரியா, இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், 2 பக்கமும் -1 கூட்டலாம். அப்படி இல்லாட்டி இதில் இருக்கிற -1 என்ன செய்யறது, இடப்பக்கம் கொண்டு வர்றது. இதில் இருக்கிற 1 இடப்பக்கம் கொண்டு வர்றது. அப்படி கொண்டு வந்த மாட்டாங்கடா அந்த ஆன்சர் வந்துடும். அப்போ இப்படித்தான் இதை யோசிக்கணும். அடி சேஞ்ச் ஆகையில் ஆனால் அடுக்கு மாறி இருக்கு, அடுக்கு மாறி இருக்கு. அந்த கட்டாயம் என்ன இருக்கணும், முன்னுக்கு ஏதோ ஒரு பெருமானம் கட்டாயம் என்ன செஞ்சிருக்கு, ஏதோ ஆட் பண்ணி இருக்கிறாங்க, ஏதோ கூட்டி இருக்கிறாங்க, கழிச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த பெருமானம் என்ன பெருமானமாக இருக்கணும், என்னத்தை கூட்டினா அது வரணும் மேலே. அப்போ மேலே பார்க்குறேன் எக்ஸ் சர்க்கம் இருக்குது, எக்ஸ் சர்க்கம் என்ன செய்யணும், எங்களுக்கு கட்டாயம் இல்லாமல் தான் போகணும். எங்களோட ஆன்சரில் என்ன இருக்குது, 3x2 எங்களை இருக்கிறது 3x2. அப்போ இந்த எக்ஸ் சர்க்கம் இல்லாமல் போகணும். எக்ஸ் சர்க்கம் இல்லாமல் போகணுமெண்டா யோசிச்சு பாருங்க, இதில் நீங்கள் என்ன போட்டாலும், இப்போ நீங்கள் இதில் என்ன போட்டாலும் பொமசி என்ன வரப்போகுது, இதுதான் பொமசியாக வரப்போகுது. அதாவது இதில் பெருக்கும் போது வர பொமசி என்னது, இந்த எக்ஸ் சர்க்கம் -3x சக 2 தான் யாரை பெருக்க போகுது, இந்த முன்னுக்கு போடுற அந்த பெருமானங்களை பெருக்க போகுது. நீங்கள் முன்னுக்கு என்ன போட போகிறீங்களோ அதை இதுதான் பெருக்க போகுது. அப்போ எங்களை எக்ஸ் சர்க்கம் இல்லாமல் போகணுமெண்டா கட்டாயம் -x சர்க்கம் வரணுமே. இதுக்குள்ளே ஒரு -x சர்க்கம் வந்தால் தான் என்ன செய்யும், எக்ஸ் வர்க்கம்ன்றதை இல்லாமல் போகும். இப்போ -x சர்க்கம்ண்டா வேறு எப்போ வருவார், ஒரு -1 போட்டு விட்டால் தான் என்ன வரும், கட்டாயம் ஒரு -x சர்க்கம்ன்ற ஒரு ஆள் வரப்போகுது. இப்போ நீங்கள் 2 மாதிரி செய்யலாம்.
சமன்பாட்டுக்கு ரெண்டு பக்கமும் இடப்பக்கமும் வலப்பக்கமும் மைனஸ் ஒன்றை கூட்டுறதாலையும் நாங்கள் காண வேண்டியது வரும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம், நீங்கள் இதில் இருக்கிற இந்த மைனஸ் ஒன்றை அப்படி இடப்பக்கம் கொண்டு வரலாம். என்ன இடப்பக்கம் கொண்டு வந்துடா பாருங்க, நான் இங்கே வலப்பக்கம் எழுதுறேன், எக்ஸ் வர்க்கம் வலப்பக்கம் எழுதுறேன் பாருங்க, எக்ஸை ஒன்று சாரி நல்லா எழுதி போட்டேன் ரைட், எக்ஸ் வர்க்கம் எக்ஸை ஒன்று அடுத்தது என்ன இருக்குது எக்ஸை 2, அதோட வலப்பக்கம் இருக்கிற ஒன்றை நான் இஞ்சால கொண்டு கழிக்கிறேன். முதலாவது இவர் இஞ்சால வந்து கழிச்சு கொடுக்கும் -1 சர்வ சமன் பாருங்க -1 எக்ஸை 1 அடுத்தது +4 என்னது எக்ஸை 2 வரப்போகுது. சரியோ ரைட், இதை கொஞ்சம் படியாக பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு ஐடியாவும் சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. சரியா ரைட். இனி பாருங்கோ இப்படி இருந்தேன்டா, இனி பாருங்க இதை பொம்சி எடுத்தீங்கன்னா என்ன வரும், மேலே எக்ஸ் இருக்கத்தோட மைனஸ் என்ன -1 மைனஸ் வைங்க, மைனஸ் இதால் என்ன வரப்போகுது அடப்பு நிற்கிற நேரம், சரி இதில் -10 என்ன -10 ஓகே. இவருக்கு அடப்பு நிற்கிற என்ன வரப்போகுது எக்ஸ் இருக்காம் -1 -2 -3 அப்போ -3 எக்ஸ் +2 பாருங்க, நீங்கள் காண வேண்டியது அப்படியே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இனி அடுத்த ஸ்டெப்பில் -x இருக்காம் என்னது அது இல்லாமல் போயிடும். ஸோ இல்லாமல் போயிடுச்சுண்டா கடைசியாக வர வேண்டியது மைனஸால் அடப்புக்கு நிற்கிற நேரம் +3x இதில் அடப்புக்கு நிற்கிற நேரம் +3x -2 தான் வரப்போகுது. ஸோ கூட அப்படியே நான் காண வேண்டிய வந்துட்டு இதான அந்த ஐடியா. சரியா, அப்போ இப்போ சொன்ன ஐடியா நீங்கள் பிடிச்சிக்கொள்ளலாம். இதே விட என்ன ஒரு சின்ன ஐடியான்னு இருக்குது, இந்த கேள்விக்கு அந்த ஐடியா பொருந்தும், அதை நீங்கள் ஒருக்கா பார்க்கலாம். எப்படின்னா இதை வெளியே போட்டு வா, எக்ஸை 1 அடுத்தது சக இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் கட்டாயம் எழுதுங்க, எல்லா ஸ்டெப்பையும் எழுதுங்க. -1 எக்ஸை 1 அடுத்து என்ன வரப்போகுது சக 4 எக்ஸை 2 ரைட். நான் இப்போ சொல்ல வந்த அடுத்த ஐடியா என்னண்டா பாருங்கோ, உங்களுக்கு தெரிய வேண்டிய சரி ஓகே சரி நான் வேறு மாதிரி யோசிச்சிட்டேன். சரி அப்போ இவ்வளோ தானே ஐடியா. சரியா, அப்போ இந்த ஐடியா தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே ஓகே சரி குட்டி ஐடியா இருக்குது. இந்த என்ன ஐடியான்னு இந்த சின்ன ஐடியா நான் பாருங்கோ, நாங்கள் காண வேண்டிய பகுதி பின்னத்தை பாருங்கோ, காண வேண்டிய பகுதி பின்னம் கீழே இருக்கிற எத்தனாம் படி, கீழே வர்க்கம் அதாவது எக்ஸின் வர்க்கம் 2ஆம் படி, மேல் எத்தனாம் படி 1ஆம் படி. அப்போ இதுக்கு நீங்கள் நார்மலாக நீங்கள் பகுதி பின்னம் செஞ்சீங்கன்னு எப்படி போடுவீங்க, முன்னுக்கு மாறிலி ஆட் பண்ணுவோமா, மாறிலி ஆட் பண்ண மாட்டோம். இவருக்கு நீங்கள் பகுதி பின்னம் போட்டிங்கன்னா எப்படி வரும் -1 அதே மாதிரி சக பிங்கள் என்னென்று வரும் எக்ஸை 2. ஸோ இந்த பகுதி பின்னத்துக்கு முன்னுக்கு மாறிலி வருமா, வரவே வராது. இந்த பகுதி பின்னத்துக்கு முன்னுக்கு மாறிலி என்ன செய்யாது, வராது. அப்போ நீங்கள் அப்படியும் யோசிச்சு பார்க்கலாம். அப்போ மாறிலி வராதண்டா கட்டாயம் நீங்கள் என்ன செய்யலாம், அப்போ இந்த சய ஒன்று என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சய ஒன்றில் இந்த ஒன்று இருக்கக்கூடாது. நாங்கள் காண வேண்டிய பகுதி பின்னத்தில் என்ன செய்யக்கூடாது, ஒரு மாறிலி முன்னுக்கு வரையக்கூடாது. தனியாக எக்ஸை 1க்கு மேலே இது ஒரு மாறிலி, எக்ஸை 2க்கு மேலே இது ஒரு மாறிலி, அதுதான் இருக்கலாம். அப்போ இந்த ஒன்று என்ன செய்யக்கூடாது, நான் காண வேண்டிய பகுதி பின்னத்துக்கு இந்த ஒன்று இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி யோசிச்சு கொண்டு என்ன செய்யலாம், இந்த ஒன்றை கொண்டு வந்து கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். அப்படி யோசிச்சு கொண்டும் இந்த ஒன்றை இடப்பக்கம் கொண்டு வந்து கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன செய்யும் வரும், சரியாக தான் வரும். ஸோ நீங்கள் இந்த 2 மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஐடியாவில் நீங்கள் பிடிச்சி கொள்ளலாம். சரியா, இப்போ இது வந்து 2025 பேட்சின் ஃபர்ஸ்ட் டைம் வந்த ஃபீட்பேக் சென்டர்.